ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பெங்களூரு. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழக அரசு ரயில்வே துறையிலிருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க இந்த பிடிஎஃப்ல நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1500+ காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். ஸோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற உடனுக்குள்ள எல்லா அப்டேட்ஸ் இருக்கட்டும், அதே மாதிரி PDF ஃபார்மேட்டா இருக்கட்டும், உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டா இருக்கட்டும், அதே மாதிரி ரெக்கமெண்ட் ஃபார்மேட்டா இருக்கட்டும், எல்லாமே நீங்க அதுல இருந்து பார்த்து டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய ரெக்கமெண்டுங்க. இது 2/4/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 1/5/2024 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. இதுல டிஆர்எம் ஆபீஸ் ராஜ்புட் டிவிஷன்ல பாத்தீங்கன்னா டோட்டல் 844 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா வெல்டர், கேஸ் அண்ட் எலக்ட்ரிக், டர்னர், ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி டைப்பிங் தெரிஞ்சுக்கணும், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட், ஹெல்த் ஸ்டேஷனரி இன்ஸ்பெக்டர், மெக்கானிக் டீசல், மெக்கானிக்கல் ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனர், மெக்கானிக் ஆட்டோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இந்த 12 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேக்மேன் ரிப்பேர் ஷாப்க்கு பாத்தீங்கன்னா டோட்டல் 269 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், மெக்கானிக், டர்னர், எலக்ட்ரிஷியன், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இந்த காலி பணியிடங்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பர்சன் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், இந்த எல்லா கேட்டகரிக்குமே பாத்தீங்கன்னா பிரிச்சு காமிச்சிருக்காங்க. வேகன்சிஸ் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும், இல்லைன்னா 10th 12th முடிச்சிருந்தாலே போதும். அப்படி இல்லைன்னா ஐடி ரிலவெண்ட் கோர்சஸ் முடிச்சிருந்தாலே போதும். நீங்க எலிஜிபிள் வித் 50% பாத்தீங்கன்னா மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 15 முதல் அப் டு 24 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் பர்சன் டிசபிலிட்டிக்கு பாத்தீங்கன்னா 10 வருஷம் சொல்லியிருக்காங்க. இந்த இயர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 2000 இருந்து 2009 வரைக்கும் பிறந்த டேட் ஆஃப் பர்த்க்கு பாத்தீங்கன்னா எலிஜிபிள் கேட்டகரியா சொல்லிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 1995 முதல் 2009 வரைக்கும் சொல்லிருக்காங்க. ஓபிசி கேட்டகரி பாத்தீங்கன்னா 1997 பிறந்ததுல இருந்து 2009 வரைக்கும் சொல்லிருக்காங்க. பர்சனல் டிசபிலிட்டி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் மட்டும் பாத்தீங்கன்னா 1990 முதல் 2009 வரைக்கும் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 1 இயர் அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப் தாங்க இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறது. கண்டிப்பா எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பா இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பா இருக்கட்டும், எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்இபியா இருக்கட்டும், இல்ல ஒரு டிஎன்எஸ்டிசியா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ரயில்வே துறை டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இல்லைன்னா போஸ்ட்மேன் சர்வீஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு பாத்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதுக்கான வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது 1 இயர் ட்ரைனிங் பீரியட் தான் ப்ரொவைட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் இப்பவே ப்ரிப்பேர் நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1/5/2024 வரைக்கும் தான் நண்பர்களே டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இதுக்கு மேலும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எங்கள்கிட்ட கேட்கலாம். இல்ல நான் டைரக்டா அவங்கள்ட்ட போன் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆபீஸ் அட்ரஸும் கொடுத்திருக்காங்க, மொபைல் நம்பரும் கொடுத்திருக்காங்க. இந்த 2 வகையிலுமே நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், அப்ளை பண்றதுக்கான லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க், இந்த 3ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்பா இருக்கட்டும், அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கட்டும், Facebook, Instagram எல்லாத்தையும் நம்ம அப்லோடும் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்க அதுல கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் ஆனா தான் அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவும் அமையலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.